கலை உங்களுக்கு பெரிய பாராட்டு கலை. இத்தனை சீசன்ல இவ்வளவு பீப் நாங்க போட்டதே இல்ல. கலை சிரிக்காதீங்க. நீங்க என்ன பீப்புக்கு சிரிக்கிறீங்க கலை? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. இப்படி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? பிக் பாஸ் பேசுற அப்படியும் சிரிக்கிறீங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இதுல என்னங்க உங்களுக்கு அப்படி, அதுல என்னங்க பெருமை இருக்கு? கெட்ட வார்த்தை டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு தெரியுது. எவ்வளவு பீப்பு போடுறது நாங்க? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். இங்க எல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொல்றீங்களே, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டதா? பீப்பு 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 பீப்பாவே இருக்கு. நிறைய பேருக்கு அது ரொம்ப சுலபமா வருது. வேற பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. வரைக்கும் இவ்வளவு பீப்பு போட்டது இல்லைங்க. அது நீங்க பேசுறீங்க, நாங்க கவனமா பார்த்து பீப் போட்டு போட்டு ஷோ போடணுமா அப்படின்னு. நல்ல கேள்வி. ஒரு பக்கம் கத்துறாங்க, ஒரு பக்கம் கெட்ட வார்த்தை, ஒரு பக்கம் நாக் அவுட். என்னது இது? ஏன் எதுக்கு? சபரி உங்க தொண்டை ஓகேவா? பரவாயில்லையா? இல்ல கத்த வேண்டியதானே? ஏன் கத்துற? பிரச்சனையை டிஸ்கஸ் பண்றா, நீங்க கத்துறத டிஸ்கஸ் பண்றதா தெரியல. கத்திக்கிட்டே இருக்கீங்க. வாய் மட்டும் இல்லனா நாயை தூக்கிட்டு போய்டும். நானே அவ்வளவு கத்துறேன். எனக்கே தெரியும் எரிச்சலா இருக்குங்க. எரிச்சலா இருக்குங்க. என்ன தம்பி என்னாச்சு? உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், மேனி கத்துறீங்க. எல்லாரும் கத்துறீங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? பேசிட்டு போனதுக்கு அப்புறம் உட்காந்து எல்லாம் யோசிப்பீங்க. இப்போ நீங்க நினைச்சானே பேசிட்டு போறோம். டேய் என்னடா சொல்ற? ஜாலியா இருந்தா சிரிச்சிட்டு இருந்தா அதோட அர்த்தம் என்ன? ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தமா? இல்ல நாங்க எப்படி அதை புரிஞ்சுக்கணும்? கத்தம். பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சிரிச்சீங்கன்னா அவங்க மேல அந்த கேள்வியே கேட்டேன் நானு. சிரிச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏய் நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். முக்கியமான வார்த்தைகள் பயன்படுத்தாருன்னு சொல்லி ஒருத்தர் நாமினேட் பண்றான்னு சொன்ன உடனே சிரிச்சிங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. தப்புதான். எதுங்க தப்பு? இடத்துல இருக்கிறமே பேசக்கூடாதுன்னு தெரியணும், அது தப்பு. அது மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு சிரிக்கிறீங்க, அது தப்பு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சிரிச்சிங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணா அதுக்கு சிரிக்கிறீங்க, அது தப்பு. திரும்பி சிரிக்கிறீங்க, அது தப்பு. இல்ல புரியல சார். அப்ப என்ன சார் நீங்க ரீல்ஸ்? அது எண்டிங் மிஞ்சி போனா 30 செகண்ட்ஸா சார் இருக்கும். சார் 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 அத பத்தி பேச. உங்க ரீல்ஸ்க்கு மத்தியில பிக் பாஸ் கலந்துக்க நீங்க வரல சார். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க சார் நீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவை. நான் ரீல்ஸ் பண்ணி 30 செகண்ட்ஸா இருக்கு. இந்த பிக் பாஸ் இவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்க. நக்கல்யா அவனுக்கு. ரீல்ஸ் பண்ற என்ன கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறாங்க பாருங்க, லிவிங் ரூம் வர சொல்ல. என்னங்க இது கம்ப்ளைண்ட்? இது யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? உங்களை ரீல்ஸ் பண்ணும்போது அவங்க தொந்தரவு பண்ற தப்புன்னு பேசும்போது உங்களுக்கு இனிச்சதா இல்லையா? சாரி எனக்கு தெரியாது. மரியாதை கொடுங்க பிக் பாஸ்க்கு. இந்த வீட்டுக்கு மரியாதை கொடுங்க, டாஸ்க்கு மரியாதை கொடுங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். பேசக்கூடாது சரியா? நீ வாய மூடிடி. அத்ரோசா பிள்ளை அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ.